தமிழ்நாடு முதலமைச்சரே ஆசைப்பட்டு அதே மாதிரி நம்மளும் செய்வோம்ப்பான்னு ஆசைப்பட்டு 1429 மருந்தகங்கள் வந்து பிரதமர் பேரில் இருக்கக்கூடிய மருந்தகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி முதலமைச்சர் பேரில் ஒரு மருந்தகங்கள் போடணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு காப்பி கேட் மாதிரி பண்ணுறதுக்கு பிரதமருடைய இந்த ஸ்கீம், அதாவது மலிவு விலையில் டேக்ஸ் ரொம்ப கம்மியாக பார்த்துப்பீங்களா நீங்கள் பெட்ரோல் சரக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து டேக்ஸ் இல்லாமல் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மருந்துகள் இருக்காங்க ரொம்ப குறைந்த விலை. அதே மருந்து, அதே தரமான மருந்தில் எந்த குழப்பமும் கிடையாது. ஆனால் அந்த பிராண்டிங் இல்லாமல் அதே குவாலிட்டியான மருந்து கம்மியான விலையில் டேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட இல்லாத மாதிரியான ரொம்ப சீப்பான விலையில் கிடைக்கும். அப்போ வந்து மக்களுக்கு கிட்டத்தட்ட 30% மேலே இந்த காஸ்ட் வந்து கட்டாதுன்னு பார்க்குறோம். மருந்துக்கு ஒரு செலவுடைய காஸ்ட் வந்து 100 ரூபா செலவழிச்ச இடத்துல 70 ரூபா செலவானா போதும்னு. அப்படி தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 1429 மருந்தகங்கள் பிரதமர் பேரில் இருக்கக்கூடிய இந்த ஜன் ஔஷதி யோஜனா அப்படிங்கிற ஸ்கீமில் இருக்குன்னு பார்க்குறோம். அதன் பிறகு இப்போ முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு, அது எவ்வளோ இருக்குங்கிற பார்க்கணும். அடுத்து ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறதுல 79 லட்சம் மக்களுக்கு இந்த 5 லட்ச ரூபா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னீங்களா, இந்தியா முழுக்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது தமிழ்நாட்டில் மட்டுமே 5 லட்சம் மதிப்புள்ள ஆயுள் காப்பீடு வந்து 79 லட்சம் பேருக்கு வந்து இந்த ஆயுள் காப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1% மேலே ஒரு இல்லை 10% கிட்டே வந்துடும் வச்சுக்கோங்களேன். 10% வந்துடும். 79 லட்சம் மக்களுக்கு வந்து இந்த 5 லட்ச ரூபா மதிப்புள்ள இந்த ஆயுள் காப்பீடு பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் மக்களுமே. கிட்டத்தட்ட 10% பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க பார்க்குறோம்.